ரொம்ப பயந்துட்டேங்க. என்னடா இது! இவன் ஒரு காவல் அதிகாரியா இருந்திருக்கானுங்களே! இவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட்டால கண்டிப்பா இவன வெளில கொண்டு வந்துருவானுங்க. இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்காதுன்னு தான் நெனச்சேன். ஆனாலும் உண்மையிலேயே மதுரை கோர்ட்ல இந்த நீதிபதி வழங்குன இந்த தீர்ப்பானது நாட்டு மக்களே அதிர வைக்கும் வகையில இருந்துருச்சு. ஏன்னா, அத்தன 9 அந்த காவல் ஆய்வாளருக்கும் மரண தண்டனை குடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேர் இந்த விஷயத்த ஃபுல்லா இந்த சாத்தான்குளம் விஷயத்த வந்து நெறைய பேருக்கு ஃபுல்லா தெரியல. சாத்தான்குளத்துல இந்த அப்பன் மகனையும் எப்படி துடிக்க துடிக்க கொன்னுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தொழிலுக்காக ஒரு மொபைல் கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் அந்த அப்பனும் மகனும். சாத்தான்குளத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு மேல நைட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 10 மணிக்கு மேல கடைய வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. ஆனா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்ச நேரம் கஸ்டமர் அதிகம் வந்தா, இப்போ கொஞ்ச நேரம் இருந்து நான் வேலை பார்த்துறேன்னு செல்ஃப் சர்வீஸ் பண்ணி குடுப்பாங்கல்ல, அந்த மாரி தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தான் இந்த காவல் அதிகாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏன் இதுக்கு எக்ஸ்ட்ரா கடை தொறந்துருக்கீங்கன்னு சொல்லி, அவங்கள அழைச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சு, அடிச்சு, அவங்களோட உடைகள கழட்டி விட்டு, உள்ளாடைகள் மட்டும் உள்ளாடைகளோட உள்ள ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வச்சு, அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி, பயங்கரமா சித்திரவதை பண்ணி அவங்க கொன்னிருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அது சொல்றதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவ்வளோ கொடுமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. தன்னோட அந்த லத்திய எடுத்து அவங்க ஆசன வாயில விட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க கொன்னுருக்காங்க. ரொம்பவே தமிழ்நாட்டையே நெறைய சம்பவம் நடந்திருக்கு. அதுல இதுவும் இந்த சாத்தான்குளம் விஷயமும் ஒரு கொடுமையான விஷயம். அந்த அப்பன் மகன அவ்வளோ சித்திரவதை பண்ணி அந்த காவல்துறை கொன்னுருக்காங்க. அந்த மாரி அயோக்கியன்கள நீங்க வந்து விடணும்னு சொல்றீங்களா? இதுக்கு இது மாரியே இதே மாரி இன்னொரு காவல் ஆய்வாளர் இந்த மாரி எவனுமே உருவாகக்கூடாது. போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அதிகாரிகள வந்து இதோட உற்றவே கூடாது. இப்ப நினைச்சா கூட இந்த அதிகாரிகள் வேற மாதிரியான இப்ப கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளை விடுவிக்கிற மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். ஆனா இந்த அதிகாரிகளை இந்த காவல் அதிகாரிகளை விடவே கூடாது. நரக வாழ்க்கைய வந்து ஒன்று அனுபவிச்சு சாகணும். இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, எத்தனையோ தப்புகள் நடக்குது. அதை காவல்துறை தட்டி கேட்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா அப்பனையும் மகனையும் சித்திரவதை பண்ணி அவங்களோட ஜாலிக்காக நைட்டு ஃபுல்லா ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி கொன்னு இருக்கிற ஒரு சம்பவத்தை நினைச்சாதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அப்பன் புள்ளைய மகனை ஒரே நேரத்துல கொண்டு இருக்காங்க அந்த காவல்துறை. அவங்களுடைய ஒரு ஜாலியா விளையாண்டு துடி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஐயா சாத்தான்குளம் பிரச்சனைக்கு நீதி வழங்கினாப்புல அந்த ஐயா கொஞ்ச நாள் வந்து நம்ம கும்பகோணம் கோர்ட்ல தான் வந்து இருந்தாங்க. கொஞ்சம் கும்பகோணம் கோர்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஐயா பேர் கூட ஏதோ பாரதி ராஜா ஏதோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா தான் வழங்கிட்டு இருந்தாப்புல. உண்மையிலேயே அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.